கானானின் எல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டு குறிக்க வேண்டிய எல்லையாவது, யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு, சகோதரனோடே சகோதரனுக்கு சரி பங்கு உண்டாக அதை சுதந்தரித்துக் கொள்ள கடவீர்கள். அதை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்டுக் கொடுத்தேன். ஆகையால் உங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கிடைக்கும். தேசத்தின் எல்லையாவது, வடபுறம் பெரிய சமுத்திரம் துவக்கி சேதாதுக்கு போகிற எத்லோன் வழியாய் இருக்கிற ஆமாத்தும் பேரத்தாவும், தமஸ்குவின் எல்லைக்கும் ஆமாத்தின் எல்லைக்கும் நடுவான சிப்ராயிமும், ஆப்ரானின் எல்லையோட சேர்ந்த ஆத்சார் ஆத்திகோனுமானது. அப்படியே சமுத்திரத்திலிருந்து போகிற எல்லை ஆத்சார் ஏனானும், தமஸ்குவின் எல்லையும் வடமூலையான வடக்கும் ஆமாத்தின் எல்லையுமானது. இது வடபுறம். கீழ்ப்புறத்தை ஆப்ரானுக்கும் தமஸ்குவுக்கும் நடுவாகவும், கீலேயாத்துக்கும் யோர்தானின் ஓரமான இஸ்ரவேல் தேசத்துக்கும் நடுவாகவும் கீழ்கடல் மட்டும் இருக்கும் எல்லையாய் அழைப்பீர்களாக. இது கீழ்ப்புறம். தென் மூலையான தென்புறம் தாமார் துவக்கி காதேசிலுள்ள சண்டை மூட்டுதலின் தண்ணீர்கள் மட்டாகவும், ஆறு மட்டாகவும், பெரிய சமுத்திர மட்டாகவும் இருப்பது. இது தென் மூலையான தென்புறம். மேற்புறம் அந்த எல்லை துவக்கி ஆமாத்துக்கு எதிராக வந்து சேருமட்டும் இருக்கிற பெரிய சமுத்திரமே. இது மேற்புறம். இந்த தேசத்தை நீங்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களின்படியே உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்வீர்களாக. உங்களுக்கும் உங்களுக்குள்ளே தங்கி உங்களுக்குள்ளே பிள்ளைகளை பெறுகிற அந்நியர்களுக்கும் நீங்கள் அதை சீட்டு போட்டு சுதந்திரமாக்கிக் கொள்வீர்களாக. இவர்கள் உங்களுக்கு இஸ்ரவேல் புத்திரரில் பிறந்தவர்களைப் போல இருந்து உங்களோட கூட இஸ்ரவேல் கோத்திரங்களின் நடுவே சுதந்திரத்துக்கு உடன்படுவார்களாக. அந்நியன் எந்த கோத்திரத்தோட தங்கியிருக்கிறானோ அதிலே அவனுடைய சுதந்திரத்தை அவனுக்கு கொடுக்க கடவீர்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கானான் தேசம் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு உரியது. அவர்கள் கானான் தேசத்தை தங்களுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் ஒவ்வொரு கோத்திரத்தின் பங்கு வீதத்திற்கும் எல்லைகளை நியமனம் பண்ணுகிறார். கர்த்தர் கானான் தேசத்தை அவர்களுடைய பிதாக்களுக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கொடுத்தார். ஆகையினால் கானான் தேசம் அவர்களுக்கு சுதந்திரமாக கிடைக்கும். கர்த்தர் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் எல்லைகளை குறித்து கொடுக்கிறார். இந்த எல்லைக்குறியை அவர்கள் மாற்றக்கூடாது. சகோதரனோட சகோதரனுக்கு சரிபங்கு உண்டாயிருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய தீர்மானம். யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு. லேவியருக்கு தேசத்திலே சுதந்திரம் இல்லை. இதன் பிரகாரம் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கும் அவர்களுடைய இலக்கத்தின்படியே சுதந்திர வீதம் கிடைக்கும். இஸ்ரவேல் வம்சத்தார் கானான் தேசத்தை தங்கள் கோத்திரங்களின்படியே தங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். வடபுறம் பெரிய சமுத்திரம் துவக்கி சேதாதுக்கு போகிற எத்லோன் வழியாய் இருக்கிற ஆமாத்தும் பெத்ரோத்தாவும், தமஸ்குவின் எல்லைக்கும் ஆமாத்தின் எல்லைக்கும் நடுவான சிப்ராயிமும், அப்ரானின் எல்லையோட சேர்ந்த ஆத்சார் ஆத்திகோனுமானது. அப்படியே சமுத்திரத்தில் இருந்து போகிற எல்லை ஆத்சார் ஏனானும், தமஸ்குவின் எல்லையும் வடமூலையான வடக்கும் ஆமாத்தின் எல்லையுமானது. இது வடபுறம். கீழ்ப்புறத்தை ஆப்ரானுக்கும் தமஸ்குவுக்கும் நடுவாகவும், கீலேயாத்துக்கும் யோர்தானின் ஓரமான இஸ்ரவேல் தேசத்துக்கும் நடுவாகவும் கீழ்கடல் மட்டும் இருக்கும் எல்லையாய் அளக்க வேண்டும். இது கீழ்ப்புறம். தென் மூலையான தென்புறம் தாமார் துவக்கி காதேசில் உள்ள சண்டை மூட்டுதலின் தண்ணீர்கள் மட்டாகவும், ஆறு மட்டாகவும், பெரிய சமுத்திர மட்டாகவும் இருப்பது. இது தென் மூலையான தென்புறம். மேற்புறம் அந்த எல்லை துவக்கி ஆமாத்துக்கு எதிராக வந்து சேருமட்டும் இருக்கிற பெரிய சமுத்திரமே. இது மேற்புறம். கானான் தேசத்தை இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் கோத்திரங்களின்படியே தங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் வம்சத்தார் மத்தியிலே அந்நியர்களும் தங்கி இருக்கிறார்கள்.
அந்நியர்கள் அவர்களுக்குள்ளே பிள்ளைகளை பெற்று அவர்களோடு தங்கி இருக்கிறார்கள். இவர்கள் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு அவர்களுடைய புத்திரரில் பிறந்தவர்களைப் போல இருக்க வேண்டும். அந்நியர்களும் இஸ்ரவேல் வம்சத்தாரோட கூட அவர்களுடைய கோத்திரங்களின் நடுவே சுதந்திரத்திற்கு உடன்பட வேண்டும். இஸ்ரவேல் வம்சத்தார் கானான் தேசத்தை தங்கள் கோத்திரத்தின் படியே தங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளும்போது அந்நியர்களுக்கும் சீட்டு போட்டு அவர்களுடைய சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்நியன் எந்த கோத்திரத்தோட தங்கி இருக்கிறானோ அதிலே அவனுடைய சுதந்திரத்தை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அந்நியர்களும் இஸ்ரவேல் வம்சத்தார் போலவே பாவிக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திர வீதம் கிடைப்பது போல அந்நிய புத்திரருக்கும் சுதந்திர வீதம் கிடைக்கிறது. கர்த்தர் இங்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நிறைவேறும். புதிய ஏற்பாட்டில் யூதருக்கும் பிரஜாதியாருக்கும் இடையே பிரிவினையாய் இருந்த நடுச்சுவர் தகர்க்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சபையிலே யூதருக்கும் பிரஜாதியாருக்கும் வித்தியாசமில்லை. தேவனுக்கு முன்பாக எல்லோரும் சமம். கர்த்தரிடத்தில் பட்சபாதம் எதுவும் இல்லை. யூதரும் பிரஜாதியாரும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறார்கள். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ரோமர் 10:12. வாக்குத்தத்த தேசம் 13 பங்காக பிரிக்கப்பட்டு இஸ்ரவேலின் 13 கோத்திரத்தாருக்கும் பிரித்து கொடுக்கப்படும். இதன் எல்லைகளை பற்றி எசேக்கியேல் 47:13 வசனத்தில் ஓரளவு கூறப்பட்டுள்ளது. கிழக்கு எல்லை முழுவதுமாக கூறப்படவில்லை. இந்த வசன பகுதியில் கூறப்பட்டிருக்கும் விவரத்திற்கும் ஆதியாகமம் 15:18 முதல் 21 வரை உள்ள வசனங்களில் வாக்கு பண்ணப்பட்டிருக்கும் செய்திக்கும் வேறுபாடு உள்ளது. யோசேப்புக்கு 2 பங்கு பிரித்து கொடுக்கப்படும். அவை மனாசேக்கும் எப்ராயிமுக்கும் உரியவை. தேசம் சீட்டு போட்டு பிரிக்கப்படும். இஸ்ரவேலில் தங்கியிருக்கும் அந்நியருக்கும் சுதந்திரம் கிடைக்கும். தேசத்தின் 4 எல்லைகள்: வடக்கு எல்லை, கிழக்கு எல்லை, தெற்கு எல்லை, மேற்கு எல்லை.